ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸான 2 ட்ரெண்டிங் கப்புள்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 9ஓட எல்லா கண்டஸ்டன்ஸும் தன்னுடைய அந்த ஃபேன்ஸ் மீட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டாங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம சாண்ட்ரா பிரஜின், அதுக்கப்புறமேல் விஜய் பார்வதி, கம்ருதீனோட ஃபேன்ஸ் மீட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக நம்ம சாண்ட்ரா பிரஜினை விட விஜய் பார்வதியும் கம்ருதீனும் மாலையும் கழுத்துமாவே அந்த மேடையில் நின்றுட்டாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஏன்னா சும்மாவே உள்ள பிக் பாஸ்குள்ளே லவ் கண்டென்ட் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அதையும் தாண்டி ரியல் லைஃப்குள்ளே என்டர் ஆக போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட கப்புள்ஸ் வந்து இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு சர்ப்ரைஸாக கொடைக்கானல் போயிருக்காங்க. ஏன்னா கொடைக்கானலில் தான் நம்ம கம்ருதீனுக்கு மகாநதி சீரியலோட ரீஎன்ட்ரி இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதில் ரீஎன்ட்ரி கொடுத்த அப்புறமேலு அவருக்கான அந்த போர்ஷனை வந்து அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா மகாநதி சீரியலில் இப்போ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் அந்த விஷயத்தில் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, கம்ருதீனோட போஸ்ட்டில் எல்லாமே அவங்க வந்து விஜய் பார்வதியோட பெட் கூட இருக்கிற ஃபோட்டோஸை வந்து பார்க்க முடியுது. இதனால் நமக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் செப்பரேட்டாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருந்ததுனாலேயே கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து இந்த வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்வதி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த உலகத்திலே ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கொடைக்கானல் தான். ஏன்னா ஒரு ஹெவன்லி ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குறதும் கொடைக்கானல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க வந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருக்கு அவங்க கொடைக்கானல் ட்ராவல் பண்ணும்போது. அதை தான் எமோஷ்னலாக நம்ம கம்ருதீனும் பார்வதியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, ஷூட்டிங் ரீஎன்ட்ரியை பற்றி அங்கே கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ருதீனும் பார்வதியும் சரி, இப்போ வந்து தன்னுடைய வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு வீக் ட்ரிப்பாக கொடைக்கானல் போயிருக்காங்க. அவங்க வந்து கொடைக்கானலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க. தனித்தனியாக போடுறதுலேருந்தே நல்லா தெரியுது, இவங்களோட பெட்டு வந்து விஜய் பார்வதியோட பெட்டை வந்து கம்ருதீன் தான் வச்சிட்ருக்கிறாரு. ஸோ அதுலேருந்தே கண்டிப்பாக தெரியுது விஜய் பார்வதியும் கூட இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதியோட பெட்டை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு கம்ருதீன் கொடைக்கானல் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ 2 பேருமே கொடைக்கானலில் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபயர் இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார் டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் மியூசிக்கில் ப்ரொமோவாக போட்டிருந்தாங்கல்ல, அதை வந்து சபரி, கானா வினோத், வியானா, அரோரா, அப்புறம் திவ்யா கணேஷ், கம்ருதீன் எல்லாம் இந்த ரீக்ரியேஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு டவுட் வந்தது. எங்கே கம்ருதீன் வந்து அரோரா கூட இருக்கிறதையும் திவ்யா கணேஷ் கூட இருக்கிறத பார்த்து நமக்கு சரியான ஷாக்காக இருந்தது. அப்புறம் தான் தெரியுது இந்த இடத்துல நம்ம விஜய் பார்வதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கம்ருதீன் மேலே ஒரு சின்ன டவுட் வந்தது. ஒருவேளை நம்ம கம்ருதீன் விஜய் பார்வதியை கலட்டி விட்டுட்டு அரோரா கூடயும் திவ்யா கூடயும் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஸ்டார்ட் மியூசிக் ப்ரமோன்னு சொல்லிட்டு. ஆனாலும் விஜய் டிவியும் சரி, அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் சரி, எல்லாருமே பார்வதியை கார்னர் பண்ணுறத இந்த விஷயத்துலேருந்தே நல்லா புரியுது. அவங்களோட அந்த ஈவில் திங்கிங்கே இதுலேருந்து நல்லா தெரியுது. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நிறைய சேனல்ஸில் சபரியாக இருக்கட்டும், திவ்யா கணேஷாக இருக்கட்டும், மெயின்லி கானா வினோத்தாக இருக்கட்டும், நிறைய சேனல்ஸில் இன்டர்வியூ கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி அவங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் அவங்க விஜய் பார்வதி அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது அதை அவாய்ட் பண்ணுறதும், இக்னோர் பண்ணுறதும், அதை சிரிச்சிட்டு க்ராஸ் பண்ணி போகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படியே நீங்கள் வந்து ஒரு பர்சனை நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து கொடைக்கானல் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு சின்ன இது மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி மீட் பண்ணியிருக்கிறதா கம்ருதீன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தடங்கள் ஆகுது, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின்லி இது வந்து பார்வதி ஈஸியாக எடுத்துக்கிட்டாலும் என்னால் அதை க்ராஸ் பண்ணி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வேறு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு
எனக்கு சந்தோஷங்கள் அதிகமாக கிடைக்கும்போது, கூடயே அந்த வருத்தங்களும் என்னை சுற்றி இருக்கும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்னும் 1 இயர்ல மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சின்ன சின்ன தடங்கள் வந்து என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், பார்வதி ரொம்ப பிரேவ் அண்ட் போல்டா இருந்தாலும், கமருதீன் வந்து கொஞ்சம் எமோஷனல் டைப்பு. ஒரு எமோஷனலி வீக்கான பெர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதிலிருந்தே அவங்க 2 பேரும் இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா இது பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா சிங்க்லர் வந்து இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட நவம்பருக்குள்ள போலாண்டுக்கு நர்சிங் படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு ஹாட் இமேஜஸ், வீடியோஸ் அப்படிலாம் ப்ரைவேட்டாக அவங்க சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இப்போ தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இதுக்கு மேலே இமேஜஸோ வீடியோஸோ போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து கனியும் நம்ம திவ்யா கணேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இனிமேல் என் சைடில் நான் பண்ணின தப்புக்கள் எல்லாம் திருத்திக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நான் இதுக்கு மேலே நர்சிங் படித்து இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸோ இல்லை எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. நர்சிங் படிக்க நான் போலாந்து போகிறேன். நர்சிங் படிச்சுட்டு வந்துட்டு நான் இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நான் துஷாரை லவ் பண்ணுறேன், நான் லவ் கண்டென்ட்டுக்காக தான் துஷார் கூட பழகினேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நான் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அப்புறம் கம்ருதீனை லவ் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் சர்வே பண்ணுறேன் அப்படின்னு சிலர் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய கஷ்டங்களை நான் தாண்டி தான் வந்திருக்கிறேன். என் ஃபேமிலியை விட்டுட்டு வந்தது நான் பட்ட ஃபஸ்ட்டு கஷ்டம். அதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டும்தான் நான் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் கூட எல்லோரும் எனக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லைஃப்பில் எனக்குன்னு யாருமே கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது என் ஃப்ரெண்டு மட்டும்தான். எனக்கு ஏதாவது ஆனால் கூட எனக்கு பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. இப்படி இருக்கிற என்ன எல்லோரும் அகெயின்ஸ்டாகவும் நெகட்டிவாகவும் பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. லைஃப்பில் என்னதான் நம்ம அந்த பழசை கடந்து வரணும், மாற்றணும்னு நினச்சாலும் சிலர் அதையே விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எல்லாருக்குமே கேட்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து எப்போ உங்களுடைய அந்த பழைய திங்கை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணன அந்த பாசிட்டிவ் திங் உங்களை தேடி வரும். அது வரைக்கும் அது உங்களை தேடி வராது. நீங்கள் எப்போ சொல்கிறத அதை உங்கள் செயல்லையும் காட்டுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறமேலு அரோராவுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது. ஈவன் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸை விட அரோராவுக்கு வர வாய்ப்புகள் தான் அதிகம். ஆல்பம் சாங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மூவி பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகள், ஆட் ஷூட்டிங் அதெல்லாமே அரோராவுக்கு நிறைய வருது. திவ்யா கணேஷ்க்கும் அரோராவுக்கும் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒரு புதிய தகவல். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பிக் பாஸ் நியூஸுக்கும் நம்மளுடைய சிபி ட்ரெண்டிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.